بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூ சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் தோழர்களில் ஒரு குழுவினர் ஒரு பயணத்தை மேற்கொண்டனர். அவர்கள் அரபுக் குலங்களில் ஒரு குலத்தாரிடம் சென்று தங்கினார்கள். தங்களுடன் அவர்களை விருந்தினர்களாக சேர்த்துக் கொள்ளும்படி அவர்கள் அக்குலத்தாரிடம் கேட்டனர். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு விருந்தளிக்க மறுத்துவிட்டார்கள். அச்சமயம் அக்குலத்தின் தலைவர் விஷஜந்துவினால் தீண்டப்பட்டார். அவருக்காக அவர்கள் எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். ஆனால் எதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை. அப்போது அவர்களில் சிலர், உங்களிடம் வந்து தங்கியுள்ள இக்குழுவினரிடம் நீங்கள் சென்றால் ஒருவேளை அவர்களில் சிலரிடம் உங்கள் தோழருக்கு பயனளிக்கக்கூடிய ஏதேனும் இருக்கக்கூடும் என்று கூறினர். அவ்வாறே அவர்கள் அக்குழுவினரிடம் சென்று, எங்கள் தலைவர் தீண்டப்பட்டுள்ளார், அவருக்காக நாங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்தோம், எதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை. உங்கள் தோழரை குணப்படுத்தக்கூடிய ஏதேனும், அதாவது ருக்கியா மந்திரிப்பு உங்களில் எவரிடமேனும் உள்ளதா என்று கேட்டனர். அக்கூட்டத்திலிருந்த நபித்தோழர் ஒருவர், ஆம், நிச்சயமாக நான் ருக்கியா செய்வேன். ஆயினும் நாங்கள் உங்களிடம் விருந்தோம்பலை கோரியபோது நீங்கள் எங்களுக்கு விருந்தளித்த மறுத்துவிட்டீர்கள். எனவே எனக்காக ஒரு கூலியை நீங்கள் நிர்ணயிக்கும் வரை நான் ருக்கியா செய்ய மாட்டேன் என்று கூறினார். எனவே அவர்கள் ஒரு ஆட்டு மந்தையை தருவதாக ஒப்புக்கொண்டார்கள். அவர் சென்று உம்முல் கிதாப் சூரா அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதி அந்த தலைவர் மீது உமிழ்ந்தார். உடனே அவர் கட்டிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டவர் போல முற்றிலும் குணமடைந்தார். அவர்கள் ஒப்புக்கொண்ட கூலியை இவர்களிடம் முழுமையாக வழங்கினார்கள். அப்போது தோழர்கள், இதை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறினர். ருக்கியா செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் சென்று அவர்களிடம் விபரத்தை கூறி அவர்கள் உத்தரவிடும் வரை அவ்வாறு செய்யாதீர்கள் என்று கூறினார். மறுநாள் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் சென்று அவர்களிடம் அதை தெரிவித்தனர். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அது ருக்கியா என்று உமக்கு எங்கிருந்து தெரியும்? நீங்கள் செய்தது சரியே. அந்த பொருளை பங்கிடுங்கள், உங்களின் பங்கிடுதலில் எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்குங்கள் என்று கூறினார்கள். ஹதீஸ் தரம் சஹீஹ் அல் அல்பானி.